ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பலாப்பழக்கொட்டையை வச்சு தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? வடை தாங்க. ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வடைங்க இது. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி பலாப்பழக்கொட்டையை எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா காஞ்சி தோல் உறிஞ்சிருந்துச்சுன்னா ஓகேங்க. சப்போஸ் உங்களால் தோல் உரிக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கேன். நம்ம கட் பண்ணி வேக வைக்கும்போது தொலி தனியாக வந்துடுங்க. இப்போ எல்லா கொட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கே பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க. நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் கொட்டையெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி அந்த பலாப்பழக்கொட்டையை முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் தொளி தனியாக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரித்து எடுத்துடலாங்க. நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு ஒரு அரை கப் அளவு ஊற போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் அளவு இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் பாதி தான் போடுறேன். மீதி பாதிக்கு நான் வறுவல் பண்ணியிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். கொரன்னு அரைச்சாதாங்க நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழக்கொட்டையையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வடை பண்ணிங்கன்னா பலாப்பழக்கொட்டையை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கொரன்னு இருக்கணுங்க. இது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஐயும் ஒன்றா போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் 2ஐயும் ஒன்றா போட்டுட்டேன். இப்போ பெருங்காயத்தூளுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவுங்க. கொத்தமல்லி தழை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலா பொடி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கமன்னு வாடையாக இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் நல்லா பரட்டி விடுறேன் பாருங்கள். ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கிறீங்க. ரொம்ப கிறிஸ்பியான பலாப்பழக்கொட்டையோட வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.